பட்டு பாரம்பரியத்துடன் தங்கத்தின் ஐஸ்வர்யம் ராஜ்மஹால் தங்க நகை மாளிகை. தொடர்ந்து தன்னுடைய முதற்கட்ட கருத்தை முன்வைக்க திமுக செய்தி தொடர்பாளர் திரு ராஜீவ்காந்தி அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். அமைச்சரவை பட்டியலில் பெயர் வருகிற போது பரவாயில்லை, நம்ம ஊர்லாம் வாதத்தில் வருகிறார் பெரும் மரியாதைக்குரிய முஸ்தபா அண்ணன் எப்படியோ அமைச்சராக போகிறார் என்ற மகிழ்ச்சியோடு இருந்தேன். உத்தேச பட்டியலில் அண்ணன் பெயர் இருந்தது. பாவம், மதுரைக்கு போய் மதுரையின் வீரத்தை பார்த்து திருப்பரங்குன்றத்தை பார்த்து நாங்கள் பாய்மாறும் அங்கே இருக்க தேவமாறும் அங்கே இருக்க எல்லாரும் ஒன்றாதான் இப்போன்னு பேசி சனாதனத்துக்கு எதிராக பேசிட்டாரு. சப்புன்னு விஜய் ஒரே போட்டு பட்டியலின் பேர் எடுத்துட்டாரு. பரவாயில்லன்னு உங்களுக்கான எதிர்காலம் காத்திருக்கிறது. உங்களுக்கு என்னுடைய பேரன்புடைய வாழ்த்துக்கள். பிரேக்கிங் நியூஸ் போடுகிற போது முதலமைச்சர் கோப்பு பார்த்தார், முதலமைச்சர் நடந்தார், முதலமைச்சரின் கார் வெளியே வருகிறது என்று என்றாவது இந்த 100 நாளில் 14 சனிக்கிழமையில் 14 ஞாயிற்றுக்கிழமையில் என்னைக்கா செய்தி போட்டிருக்கீங்களா? ஏன் பொய் சொல்றீங்க? இந்த 100 நாளில் எந்த சனிக்கிழமையில் எந்த ஞாயிற்றுக்கிழமையிலாவது முதலமைச்சர் கிளம்பி விட்டார் செய்தி போட்டிருக்கீங்களா? பிரேக்கிங் போட்டிருக்கீங்களா? போட்டிருக்க முடியாது. ஏன்னா எங்கள் முதலமைச்சர் 9 மணிக்கு சாப்பாடை கட்டிட்டு வந்துட்டார்னா 5 மணிக்கு மேலே கோப்புகளை பார்க்க மாட்டார். மகிழ்ச்சி. நல்லவர் வல்லவர், கணக்கு புள்ள வேலை பார்க்கலாம். ஆனால் முதலமைச்சர் வேலை பார்த்தாரான்னு எங்கள் கேள்வி. இப்போலாம் நான் கொள்கை ரீதியாக பேசுவது சரியா தப்பாங்கிறதெல்லாம் மரியாதைக்குரிய கார்த்திகேயனோட பேசுகிற போது எப்படி இந்த கிரௌடு எல்லாத்தையும் கைதட்டுமே, என்னென்ன ஜெகதீச பாண்டியனே குழந்தைகள் சொல்லிதானே ஓட்டை போடுகிறார்கள் என்று சொல்கிறாரே, என்ன செய்வது? குழந்தை தொழில், குழந்தை வேலை செய்தால் குழந்தையின் வருமானம் அது அவமானம். 21 வயசுக்கு கீழே போய் சாராயம் குடித்தா குழந்தை பாவம், எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. ஒரு சினிமா பார்க்க போனால் ஜனநாயகம் மாதிரியான அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த படத்தை பார்க்க குழந்தை கூட்டி போனால் கெட்டு போயிடும் பாவம். ஆனால் அந்த குழந்தைகள் சொல்லி ஒரு ஆட்சி அமைச்சுக்கலாம், அமைச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள்னே. அந்த குழந்தைகளே வருவார்கள். இன்னும் 4 ஆண்டு காலங்களை வந்து சிவகார்த்திகேயன் நல்லா நடிக்கிறார், தனுஷ் நல்லா நடிக்கிறார், ஏன் இந்த முதலமைச்சர் நடிக்கவில்லைன்னு கேட்கும் போது தான் ஆஹா கொல்லிக்கட்டை எடுத்து தலையில சொரிஞ்சுக்கிட்டோம்னு படுவீங்க. அப்போ பார்த்துக்கலாம். எங்கள் கூட இருந்த செவ்வாழைக எங்கள் தோழர்களை ஆளுநர் ஆட்சி வந்துடும் விஜய்க்கு போய் ஆதரவு கொடுக்குறோம்னு மரியாதைக்குரிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தோழர்கள், பொதுவுடைமை கட்சி இயக்கத்து தோழர்கள், காங்கிரஸ் பேர் இயக்கம், முஸ்லீம் லீக் இந்த தோழர்கள்லாம் போய் இல்லைங்க ஆளுநர் ஆட்சி வந்துடக்கூடாதுங்க, ஆளுநர் ஆட்சி வந்தா என்னன்னு கேட்கணும்ல. ஏன் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது? தமிழ்நாட்டில் ஏன் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது? தமிழ்நாட்டில் ஆளுநர் ஆட்சி வந்தால் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் என்று பேசிய தமிழ்நாட்டில் ஹிந்தி வந்து தொலையும். அதனால் ஆளுநர் ஆட்சி கூடாது. சரிதானே? அப்படியே வச்சுக்குவோம். சுப்ரீம் கோர்ட்ல கேஸ், நவோதயா பள்ளிகளை திறக்கலாமா வேண்டாமா என்று வழக்கு. ஆளுநர் ஆட்சி வந்துடும் வாழைக்கு முட்டு கொடுக்க மாதிரி முட்டு கொடுத்த தோழர்கள் இருக்கிற அமைச்சரவையில் ஒரு சுப்ரீம் கோர்ட்ல அஃபிடவிட். அந்த நீதியரசர் கேட்கிறாரு, அண்ணன் பெரியார் மீது பாசம் கொண்டு அந்த ஜெகதீச பாண்டியன் பேசுறாரு. அந்த நீதியரசர் கேட்கிறாரு, நீங்க ஹிந்தி படிக்க வேணாங்க, பரவாயில்ல விட்டுருங்க, சமஸ்கிருதம் படிச்சா என்னன்னு கேட்டா உடனே ஆளுநர் ஆட்சி வந்துருன்னு முட்டு கொடுத்த வாழை முட்டு தோழர்கள்லாம் போய் நீதியரசர் கேட்பது நியாயமா என்று ஒரு கண்டனத்தை இல்லை அமைச்சரவை கூட்டி முதலமைச்சர் பேச வைத்துக்கலாம் அல்லவா? ஐயா ஐயா எஜமான் ஐயா கொஞ்சம் நேரம் கொடுங்க ஐயா, 14 நாள் கழிச்சு கேட்டு சொல்றாங்கன்னு 14 நாள் கழிச்சு எங்க கொள்கை முடிவு கடந்த MK ஸ்டாலின் என்கிற தலைவர் ஆண்ட போது ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறார், இந்திக்கு தமிழ்நாட்டில் வழி இல்லை என்று. அதனால் இந்த நவோதயா பள்ளிகளை நாங்கள் எதிர்க்கிறோம். பரவாயில்லை, நீங்க சட்டமன்றத்தை கூட்டி 4 தீர்மானத்தை மரியாதைக்குரிய முதலமைச்சர் சோசப் விஜய் தீர்மானம் போட்டிருக்காருல்ல. ஒன்று என்ன? தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும். ஏன் தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாட வேண்டும் என்கிற கட்டாயம் வந்தது? இந்த கேள்வி கேட்கணுமா இல்லையா? ஏன்னா ஒன்றிய அரசு சட்டம் கொண்டு வர்றான். என்ன சட்டம் கொண்டு வர்றான்னா, தேசிய கீதம் என்பது வேறு, தேசத்துக்கு ஒரு பாடல் வேணும், வந்தே மாதரம் பாடலை கொண்டு வரணும். ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தை முதலில் அந்த பாடலை நீங்கள் பாட வேண்டும். அதை விட ரொம்ப முக்கியம் என்னன்னா, ஜனகண மனகதி வழக்கில் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளை சொல்லியிருக்கு. ஒருவேளை ஜனகண மனகதி உங்களுக்கு பாட விருப்பம் இல்லை என்றால் எழுந்து அமைதியாக நின்று கொள்ளுங்கள், அதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது. எழுந்து ஜனகண மனதி சொல்கிற போது நின்றுக்கலாம், உதட அசைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னா, வந்தே மாதரம் பாடுகிற போது நெஞ்சுக்குள் உள்ளே இருத்தி வாயை கொஞ்சம் கொஞ்சம் அசைத்து நீங்கள் பாட்டு பாட வேண்டும் என்று சொல்கிற போது அண்ணன் முஸ்தபாவிற்கு கவலை இருக்காது, பரவாயில்லை. ஏன்னா ஆனந்த மாடம் நூலை வாசித்திருக்க வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்காது.
பக்கிம் சந்தர் சாட்டர்ஜி இஸ்லாமியர்களை கொல்ல வேண்டும், வங்கத்து இஸ்லாமியர்களை கொலை செய்ய வேண்டும் என்று எழுதிவிட்டு ஒரு பாடலை பாடுகிற போது, ஏக இறைவனை வணங்குகிற நாங்கள் துர்க்கையை, பார்வதியை, லட்சுமியை சொல்கிற கற்பனை தெய்வங்களை வணங்க முடியாது என்று அன்றைய முஸ்லிம் லீக் போராடியது. உங்களை சொல்லணும், மன்னிச்சிருங்க, அன்றைய முஸ்லிம் லீக் போராடியது. அது சொல்லுச்சு வந்தே மாதரம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக இருக்கிறது என்று. இன்னைக்கு ஒரு சட்டம் வந்துருச்சுல, அதுக்குத்தான் தமிழ் தாய் வாழ்த்த முதலிடத்தை கொண்டுறன்னு மிஸ்டர் விஜய் தீர்மானம் போடுறாரு. அந்த தீர்மானத்தில் ஒரே ஒரு இடத்துல இந்த 100 நாளில் நீட்டுக்கு எதிராக போட்ட ஒரு தீர்மானத்தில், இந்த 100 நாளில் எஃப்சிஆர்ஏ சட்டத்துக்கு எதிராக போட்ட தீர்மானத்தில், இந்த 100 நாளில் மேகதாட்டு அணைக்கு எதிராக போட்ட ஒரு தீர்மானத்தில், எங்கேயாவது ஒரு இடத்துல ஐயா மோடி ஐயா நீ நாட்டின் பிரதம அமைச்சருங்க ஐயா, மோடியை கண்டிக்கின்றேன், பாஜகவை கண்டிக்கிறேன் ஒரு வார்த்தை வந்திருக்கா? சட்டமன்றத்துக்குள் பாஜகவை கண்டிக்கின்றேன், பாஜகவை விட்ட வலியுறுத்துறேன் என்று. ஏன்னா அடிச்சா முதலாளி கோச்சுக்குவார். இப்ப அவருக்கு என்ன சிக்கல்னா, இல்ல நீங்க இப்ப பாஜக பக்கம் சாஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு என்ன சொல்றீங்க? நாங்க பாஜக பக்கம் சாகிறோம். மதச்சார்பின் வகுப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக டீ லிமிட்டேஷன் வந்த போது டீ லிமிட்டேஷன் என்று வகுப்படுத்த இயக்கம் நாங்கள் தான். எங்கள் மொழிக்கு சிக்கல் வந்தபோது எங்கள் மொழி எந்த மொழி தெரியுமா என்று நின்று காத்திருந்த இயக்கம் எங்கள் இயக்கம். எங்கள் பண்பாட்டு மீது தாக்குதல் நடந்த போது எங்கள் மதங்கள் வேறாக இருக்கலாம், நாங்கள் மொழியால் இணைகிறோம் என்று காத்திருந்த நின்ற இயக்கம். நாங்கள் இப்போதும் சொல்கிறோம், சனாதனத்தின் வடிவில் எந்த தத்துவம் வந்தாலும் முட்டி மோதுகிற தெம்பும் திராணியும் திமுக காரனுக்கு இருக்கு. தனிச்சே முட்டி மோதுவோம், எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த 100 நாள்ல ஒரே ஒரு முறையாவது மோடியை கண்டிக்கிறேன். ஏன் மோடியை கண்டிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? மாணவர்கள் உண்ணாவிரதம், மாணவர்களை காவல்துறை அடிக்குது, மாணவர்களை டெல்லி காவல்துறை அடிக்குது, அறிக்கை வருது, மாணவர் காவல்துறை மோதலை தடுத்திருக்க வேண்டும். அடிச்சது காவல்துறை, அடி வாங்கினது மாணவர். ஆனால் மோடி அரசு சொன்னா ஐயா கோச்சுப்பாரு. என்ன பிரச்சனைனா, அர்லேக்கர் ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டாரு, மோடியை திட்டாத அப்படின்னு. இங்கிட்டு ராகுல் காந்தி ஒரு வாக்குறுதி, நான் உனக்கு முட்டு கொடுக்க வாழை முட்டு கொடுத்துருக்கேன். இங்கே எங்கே பிரச்சனை? இந்த 100 நாளை பொறுத்தளவில் இந்த அரசு ஸ்டிக்கர் அரசாக இருக்கிறது. அதை கேள்வி கேட்டா என்ன வருதுன்னா, அண்ணன் ஜீவசகாப்தத்தை தொட்டு விட்டு போனார். இவர்களுக்கு உடனே அண்ணன் ஜெயதீச பாண்டியன் பாஜக காரருடைய மோசமாக பேசுகிறீர்கள் என்ற கோபம் வருகிறது. நான் யார் தெரியுமா? என் பைபிள் தெரியுமா? என் அன்னை மொழி தெரியுமா? மிஸ்டர் மரிய வில்சன் உங்களுக்கு தெரியுமா? கான்ஸ்டாண்டன் பெஸ்கி என்கிற நமன் என்கிற இந்த மண்ணின் மைந்தனுக்கு வந்தான். ஒரு நாள் ஒரு கனவு வந்தது அவனுக்கு. அவன் கனவில் அவனுடைய கடவுள் இயேசு கிறிஸ்து வந்தான். வந்து தன் தலையை தொட்டான். நீ கடவுளின் குழந்தை, உன்னை ரட்சிக்கிறேன் என்று சொன்னான். அந்த கடவுளின் குழந்தை தான் பெற்ற அனுபவத்தை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும் என்று ஆசைப்பட்டான். 16வது வயதில் பைபிளை தூக்கி கொண்டு அந்த கடவுளின் குழந்தை கள்ளிக்கோட்டைக்கு வந்தான். கள்ளிக்கோட்டை வந்துவிட்டு எங்கள் மதுரை மண்ணுக்கு வந்தான். ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் இந்த மதுரை மண்ணுக்குள் உலாவி 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 அந்த மகன் சொன்னான், வருகிற போது பைபிளோடு வந்தேன், இதோ நான் போகிற போது திருக்குறளோடு போகிறேன் என்று சொல்லி தன் பெயர் ஜோசப் பெஸ்கியை வீரமாக முனிவர் என்று மாற்றிவிட்டு போனான். கார்டுவெல் என்கிற மண் சமஸ்கிருதத்திலிருந்து தான் தமிழ் வந்தது. சிவன் தலையிலும் விஷ்ணு தலையிலிருந்து சமஸ்கிருதத்தில் தான் தமிழ் வந்தது. சமஸ்கிருதத்துடைய கிளை மொழி தான் தமிழ் என்று சொன்ன போது பைபிளை தூக்கி கொண்டு மதம் பரப்ப வந்த கார்டுவெல் சொன்னான், தமிழ் தனித்திருக்கிற மொழி, அந்த மொழியை வீழ்த்துவதற்கு எதுவும் இல்லை என்று. எங்களுக்கு ஜியு போப்பும் கார்டுவெல்லும் மதத்தை பரப்ப வந்தவர்கள், மார்க்கத்தை பரப்ப வந்தவர்கள். எங்கள் தமிழை படித்தார்கள். அந்த மொழிதான் சொன்னது, கருப்பா இருக்கிற ஆப்பிரிக்கன் தன்னை கருப்பன் என்று கருவம் செய்து கொண்டான், வெள்ளையா இருக்கிற ஆங்கிலேயன் நான் அழகானவன் என்று தன்னை கருவம் செய்து கொண்டான். நான் தான் உலகில் அதிக மொழி பேசுகிறேன் என்று மாண்ட்ரிக் மொழி பேசுகிற சைனக்காரன் கருவம் கொண்டான். ஆனால் எங்கள் தமிழ் தான் யாதும் ஊரே யாவரும் கேள் என்று சொன்னது. அந்த தமிழை சபித்து ஐயா உங்களுக்கு குர்ஆன் போதிக்கட்டும், பகவத்கீதை போதிக்கட்டும், உங்களுக்கு பைபிள் போதிக்கட்டும், ஆனால் கவர்மெண்ட் ஒன்று போதிக்குது. எது தெரியுமா? செக்குலரிசம் சொல்லுது. செக்குலரிசத்துக்கு அர்த்தம் தெரியுமா? உறுதியாக முஸ்தபானுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை. சவால் விடுகிறேன், அடுத்த சுற்ற செக்குலரிசம் சொல்லுங்க. ஆனால் ஜெகதீச பண்ணி விளக்கத்தை கொடுக்கட்டும். ஆனால் மனசாட்சியோடு என்னுடைய ஆசான் எஸ்.சி. மகேந்திரன் அதற்கு விளக்கத்தை கொடுக்க வேண்டும். வாட் அபௌட் செக்குலரிசம்? செக்குலரிசம் வார்த்தை இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் இல்லை, இல்லை. அது திருத்தத்திற்கு கொண்டு செய்யப்படுகிறது. இந்தியாவுடைய அரசியல் சட்டத்தில் இல்லாத வார்த்தையை விவரிக்க வேண்டும் என்றால் எங்கு போக வேண்டும் என்றால் இங்கிலாந்துக்கு போக வேண்டும். ஜார்ஜ் கோலியாக் சொல்கிறார், தனிப்பட்ட ராஜீவ் காந்திக்கு ஒரு மதம் இருக்கலாம். அப்பா முனியப்பா உனக்கு கிடா வெட்டுறேன், மணி அடிக்கிறேன், என்ன நல்லா வெயின்னு. தனிப்பட்ட என்ன ஜெகதீசனுக்கு ஒரு மத சடங்கு இருக்கலாம். என் அண்ணன் மரியாதைக்கு முஸ்தபா அவர்களுக்கு மத சடங்கு இருக்கலாம். ஆனால் அரசாங்கத்திற்கு மதம் இருக்கக்கூடாது. அதுதான் செக்குலரிசம். ஆனால் விஜயின் அரசாங்கம்
கொண்டு போய் பட்ஜெட்டை திருப்பதில் வச்சுட்டு விவசாயிகளுக்கு மொட்டை. இங்க கொண்டு வந்து இந்த பட்ஜெட்டை வாசிச்சுட்டு இஸ்லாமியர்களுக்கு மத சிறுபான்மை மக்களுக்கு நாமம். இது நடப்பது பாஜகவின் அரசாங்கம் மட்டுமல்ல, பாஜகவின் ஏஜெண்டுகளால் வழிநடத்தப்படுகிற அரசாங்கம். ஒன்றுதான். விஜய் அவர்கள் முதல்வராவதற்கு தகுதி இருக்கதா இல்லையா என்பால் நான் சொல்லுவேன், விஜய் அவர்கள் கட்சி தலைவராவதற்கே தகுதி இல்லை. அவரை போய் ஒரு தொண்டன் பார்க்க முடியுமா? அவரை போய் ஒரு மாவட்ட செயலர் பார்க்க முடியுமா? அவரை போய் என்ன ஒரு மந்திரி பார்க்க முடியுமா? அவரை போய் சட்டமன்ற உறுப்பினர் பார்க்க முடியுமா? எத்தனை நாள் கோபாலபுரம் வந்தாலும் இரவு 12 மணிக்கும் எங்களுடைய தலைவர் இல்லம் திறந்திருக்கும். போயஸ் கார்டன் போனாலும் அம்மையார் இல்லம் திறந்திருக்கும். ஆனா இத்தனை 100 நாள்ல நடிகை சினேகா போய் புகைப்படத்தாச்சு, நடிகை சமந்தா புகைப்படத்தாச்சு, நடிகை திரிசா புகைப்படத்தாச்சு, மரியாதைக்குரிய என்னுடைய அண்ணன்கள் கார்த்திக் சூர்யா புகைப்படத்தாச்சு, கமலஹாசன் புகைப்படத்தாச்சு. ஏதாவது தாவேக்கா கோட்டு போட்டு அண்ணா அண்ணா என்று கத்துக்கிற தொண்டன் யாராவது வீட்டுக்குள்ளே புகைப்படம் எடுத்தானா? எடுக்க முடிந்ததா? நான் சொல்லுகிறேன், இவர் தன்னுடைய சினிமா பின்பத்தில், மாய பின்பத்தில் ஏதோ ரட்சகர் வருகிறார் என்ற அகம்பாவத்தில் ஆடுகிறார். உங்களை வீழ்த்த போவது கட்சியோ மதமோ இல்லை, எங்கள் மொழி உங்களை வீழ்த்தியே தீரும். 100 நாள் ஆட்சி என்பது தமிழருக்கு எதிரான ஆட்சி. 100 நாள் ஆட்சி என்பது மோடியின் வாழ்பிடிக்கிற ஆட்சி. 100 நாள் ஆட்சி என்பது ஒரே ஒரு சாட்சி. அரிசி விலை 60 ரூபா கூட போது, இப்போ 30 ரூபா கூடிடுச்சு. 4000 ரூபா கட்டின கரண்ட் பில்லு அண்ணன் வந்தாரு 40,000 ரூபா. சரிங்களா? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்னைக்கு கோவையில் ஒரு மாணவன் படுகொலை. வேடிக்கை பார்த்துக் கொள்ளுங்கள், குழந்தைகள் நல்லவர்கள் தான். இனிப்பாயிருந்தால் இனிப்பென்று சொல்வார்கள், வெள்ளையாயிருந்தால் பொய் சொல்ல மாட்டான்னு சொல்லுவார். உங்க முகத்தை தினமும் பார்க்கிறார், அழகா இருக்கிறார் மாமா, அழகா இருக்கிறார் மாமா என்று அரசியல் தெரிகிறபோ சொல்வார்கள். அழகுக்குள் இத்தனை ஆபத்து இருக்கிறதா என்று. என் பிள்ளைகளே காத்திருங்கள். இந்த 100 நாள் ஆட்சி என்பது ஸ்டிக்கரின் ஆட்சி தானே ஒழிய இது அரசாங்கத்தின் ஆட்சி அல்ல. நன்றி, வணக்கம். நன்றி திரு ராஜீவ்காந்தி. பட்டு பாரம்பரியத்துடன் தங்கத்தின் ஐஸ்வர்யம் ராஜ்மஹால் தங்க நகை மாளிகை.